அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். பொருளடக்கம். லெசன் 1 உண்மையே உயர்வு. 2 ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. 3 கல்வி கண் போன்றது. 4 திருக்குறள் கதைகள். 5 வாளு போயி கத்தி வந்தது டும் 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 டும். 6 எழில் கொஞ்சும் அருவி. 7 நாயும் ஓநாயும். 8 நட்பே உயர்வு. அடுத்தது அகர முதலி. மொத்தம் 8 லெசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் உண்மையே உயர்வு. கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது. எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புத்தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே. பாடல் பொருள். உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி கொண்டு ஓடை வழியே சென்றார். ஒருத்தவர் கழுதை மேல உப்பு மூட்டையை ஏத்திக்கிட்டு ஓடை வழியா தண்ணியை கடந்து போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப கழுதை என்ன பண்ணுச்சுன்னா, அது முதுகுல இருந்த மூட்டைய சாய்ச்சி விட்ட உடனே தண்ணியில உப்பு கரைஞ்சி கொஞ்சம் அடுத்தது மூட்டையை தூக்கி வைக்கும் போது வெயிட் கம்மியா இருந்துச்சு. இதையே அது டெய்லி பண்ணிட்டு இருந்தது. டெய்லி பண்ணவும் அந்த உரிமையாளர் என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சி இதுக்கு புத்திமதி சொல்லணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் என்ன பண்ணாரு, பஞ்சு மூட்டையை தூக்கி ஏத்திட்டு வந்தாரு. பஞ்சையும் அதே மாதிரி உப்புன்னு நினைச்சுக்கிட்டு கீழே தண்ணியில தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்ட பிறகு பஞ்சுல தண்ணி கோத்துக்கிட்ட உடனே வெயிட் அதிகமாயிடுச்சு. அதை தூக்கி வச்ச உடனே அதால நடந்து போக முடியல. ரொம்ப வெயிட் அதிகமா இருந்தது. அதனால இது யாரையுமே ஏமாத்தக்கூடாது, உண்மையா உழைத்துதான் பிழைக்கணும் அப்படின்றத அந்த கழுதை புரிஞ்சுக்கிச்சு. ஆகையான் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் பிளஸ் என்று. நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? வந்தது, விழுந்தது, கொண்டிடும், போய்விடும். சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. குடை குடை, தடை தடை, உடை, ஓடை, எடை, கடை. படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? இதுல சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும். இங்கே லெட்டர்ஸ் ஒரு எழுத்தா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம வார்த்தையை உருவாக்கணும் இந்த ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி. ஒண்ணு அவங்களே கொடுத்துருக்காங்க, புன்னகை. அடுத்தது சினம், அழுகை, பயம், சிந்தனை, கவலை. மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழுகொழு கோழி,
கொழு கொழு கோழி கொத்தர கோழி. தோணி மேல கோணி கோணி மேல அணில் அணில் கையில் கனி. செகண்ட் லெசன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. நாங்கள் தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரம் சொல்லுது. விலங்குகள் என்ன சொல்லுது? எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கம் விலங்குகள்லாம் சேர்ந்து சொல்றாங்க. யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு மரம் கேக்குது. ஓ, நாங்கள் தயார். என்ன போட்டி? சொல்லுங்கள். 1 மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். விலங்குகள்லாம் போட்டிக்கு நாங்க ஒத்துக்கிறோம், காட்டை விட்டு நாங்க வெளியே போறோம் 1 மாசத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. எல்லா விலங்குமே பாலைவனத்தை நோக்கி காட்டை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. அப்ப என்ன சொல்லுது? மான் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லுது. முயல் எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு முயல் சொல்லுது. அடுத்தது, பாலைவனத்துல திடீர்னு ஒரு நாள் வேட்டைக்காரங்க சில விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு போயிடுறாங்க. ஐயோ, நாங்கள் தப்பிப்பது எப்படி? அடுத்தது, வேட்டைக்காரங்க வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிக்கிட்டு போறாங்க. இது மாதிரி மீதி விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம காட்டை விட்டு வந்தது தப்பு, நம்ம இனிமே காட்டுக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லுதுங்க. விலங்குகள் இல்லாத நேரத்துல காட்டுல என்ன பண்ணாங்க? சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. வெட்டிய மரங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று? அதாவது மனிதர்கள் எங்களை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு மரங்கள் சொல்லுது. எங்கே சில நண்பர்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் கேக்குது. பாலைவனத்துல இருந்தப்ப எங்கள சிலரை வேட்டையாடி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு விலங்குகள் பதில் சொல்லுது. அடுத்தது, எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமும் காட்டில் தான் கிடைக்கிறது அப்படின்னு மான் சொல்லுது. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் சொல்லுது. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுதுங்க. திறன், பண்புகளை வளர்த்தல், நீதி கருத்து, ஒற்றுமையே வலிமை. சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம். வேட்டை பிளஸ் ஆட, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாட. மரங்கள் இடையே, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் பிளஸ் இடையே. அங்கும் இங்கும், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் பிளஸ் இங்கும். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது மான். வினாக்களுக்கு விடையளி. மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. காட்டை விட்டு எவை வெளியேறின? காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின. விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது? நாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் தான் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம். கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. ஒற்றுமையே வலிமை. புதிர்களை படித்து விடையை கண்டறிக. காட்டின் அரசன் ஆவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? அது சிங்கம். என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்? மான். வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன், நான் யார்? மரம். எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்திடுவோமா? இது இந்த மரத்திலிருந்து டயர் கண்டுபிடிக்கிறாங்கன்றது அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க. இது நார் கயிறு தென்னை மரம், பனை மரத்துலேருந்து பனை வெல்லம், இந்த மரத்துலேருந்து சேர் ஃபர்னிச்சர் செஞ்சிருக்காங்க. குழுவில் சேராததை வட்டமிடுக.
மயில், கிளி, புறா, கோழி. மயில், கிளி, புறா, கோழின்றதெல்லாம் வந்து வீட்டு விலங்கு. புலின்றது காட்டு விலங்கு. அதனால அதை நீங்க வட்டம் போடணும். ஆறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் வந்து நீர்நிலைகள். மலைன்றது நிலப்பகுதி. அதனால அதை வட்டம் போடணும். தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம் இது எல்லாமே வந்து இண்டோர்ல வீட்டுக்குள்ள விளையாடுறது. மட்டைப்பந்துன்றது ஓப்பன் கிரவுண்ட்ல விளையாடுறது, கிரிக்கெட். அதனால அதை ரவுண்ட் பண்ணணும். வெண்மை, கருமை, பசுமை, செம்மைன்றது நிறங்கள். மென்மைன்றது ஒரு குணம். அதனால அதை ரவுண்ட் பண்ணணும். கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் வந்து செடி வகைகள். தென்னைன்றது மர வகை. சொல் விளையாட்டு. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற லெட்டரை ரெண்டாவதா எழுதி ஒரு சொல் உருவாக்கணும். பா, ல, இம் பாலம். பா, ர, இம் பாரம். பா, ட, இம் பாடம். பா, த, இம் பாதம். பா, ச, இம் பாசம். அடுத்தது தேர்ட் லெசன், கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். அங்க வந்து பஞ்சாயத்து தலைவர் அங்க வந்தவங்க எல்லாரையும் வரவேற்று பேசினார். அங்க என்ன பேசினார்னா, அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இந்த திட்டத்தின் கீழே யார் யாருக்கெல்லாம் பணம் வருது, பயனடைகிறாங்கன்றத பேர் வந்து லிஸ்ட் வாசிச்சாங்க. அதுல பொன்வண்ணன்றவர் நம்மளோட பேர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தாரு. ஆனா கடைசி வரை அவரோட பேர் வரவே இல்லை. இதுதான் விரியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் கிராம சபை கூட்டம். பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேன் என்று கேட்டார். அதுக்கு அவர் தலைவர் என்ன சொன்னார்னா, யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்க ஏன் கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்டாரு. ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், எனக்கு படிக்க தெரியாததால அப்படியே வைத்து விட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனா உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும் அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வச்சிருக்கேன், அதுல வந்து ஹெல்ப்புக்கு என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாம லீவ் போட சொல்லிட்டு என் கூடயே வச்சுக்கிட்டேன். அவன் நிறைய நாள் ஸ்கூல் போவாதனால அவனுக்கு படிக்க தெரியல, எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு பொன்வண்ணன் சொல்றாரு. அவங்களோட ஆசிரியரும் இதை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க. ஸ்கூலுக்கு வந்து தொடர்ந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுவாங்க. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என் மகனை வந்து படிக்க தெரியாதவனா ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்வண்ணன் சொல்றாரு. அதுக்கு, உங்கள் அறியாமையால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்றாரு. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் கல்வி படிக்காம விட்டுட்டேன், மகனாவது படித்து வாழ்க்கையில முன்னேறட்டும். நான் இனிமே வேலைக்காக ஸ்கூல்ல லீவ் போட சொல்ல மாட்டேன். என் மகனை வந்து மறுபடியும் ஸ்கூல்ல பிரின்சிபல்கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்பா பொன்வண்ணன் சொல்றாரு. புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால நீங்க மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வந்தன். சரியான விடையை தெரிவு செய்வோமா? துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி பிளஸ் தொகை. யாருக்கு பிளஸ் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது
கல்வி. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல். தண்டோரான்றதுக்கு முரசு அறிவித்தல், கூறுதல், தெரிவித்தல் இது எல்லாமே மீனிங்கா வரும். ஆனா எழுதுதல்ன்றது வேற மீனிங். அவங்க என்ன சொல்றாங்க, பொருள் தராத சொல். பொருள் தராத சொல்லுன்றது எழுதுதல் தான். வினாக்களுக்கு விடையளி. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? வீட்டிற்கு ஒருவர் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? பண உதவி தேவைப்படுவோருக்கான கூட்டத்தில் பொன்வண்ணன் பங்கேற்கவில்லை. அதனால் பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. இது வந்து பின்னாடி அகர முதலி லாஸ்ட்ல 8 லெசன் முடிஞ்ச பிறகு கொடுத்துருக்காங்க. அதுலேயே மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே எழுதணும். ஆவல், ஆவல்ன்ற வார்த்தை அதில் கொடுக்கல, ஆர்வம்னு நான் எழுதியிருக்கேன். தண்டோரா முரசறைந்து செய்தி தெரிவித்தல், தபால், அஞ்சல், நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல். சரியான சொல்லால் நிரப்புக. மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த லா சின்ன லா வரணும். கல்வி கண் போன்றது, கண் 3 சுழியின் வரணும். நான் மிதிவண்டி பழுது பார்க்கும், ரூ வரணும், லூ கிடையாது. கடை வைத்திருக்கிறேன். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை, இந்த பெரிய ரீ வரணும், கூறினார். உன்னை அறிந்துகொள். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் வந்து என்னைக்குன்னா ஜூன் 12. எதனை எங்கே செய்வோம்? கல்வி கற்க செல்வோம். கல்வி கற்க எங்க செல்வோம்? பள்ளிக்கூடத்துக்கு. பாதுகாப்பு தேடி செல்வோம். பாதுகாப்பு தேடி எங்க போவோம்? காவல் நிலையத்துக்கு. மருத்துவம் பார்க்க செல்வோம். மருத்துவம் பார்க்க மருத்துவமனைக்கு செல்வோம். அஞ்சல் தலை வாங்க செல்வோம். அஞ்சல் தலை எங்க வாங்க செல்வோம்? அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய செல்வோம். பயணம் செய்ய பேருந்து நிலையம் செல்வோம். சொல் விளையாட்டு. மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. இதுல இருக்கிற எழுத்தை வச்சு வார்த்தை கண்டுபிடிக்கணும். 1 சுற்றம், 2வது மாசு, முற்றம், மாற்றம், ஏற்றம், தோல். பாடி மகிழ்வோம். பப்பரப்பா வண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி, புகையில்லா வண்டி, புழுதி தரா வண்டி, எண்ணெயில்லா வண்டி, ஏரிகோடா பாண்டி. உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். இங்க வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க, பக்கத்துல கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம எதை எடுத்துக்கணும், எதை விட்டுணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சினம் எடுத்துக்க கூடாது. பணிவு, நேர்மை, கனிவு, ஒழுக்கம், துணிவு, கடமை, பொறுமை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது லெசன் திருக்குறள் கதைகள். சரியான தீர்ப்பு. முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வணிகம் செய்து வந்தான். வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன். யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். அரசுக்கும் முறையாக வரி செலுத்த மாட்டான். இந்த மரியாதை ராமன்றவங்க வந்து அந்த ஊர்ல புதுசா நீதிபதியா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ வந்து மரியாதை ராமன் வந்து வளவனோட சின்ன வயசு நண்பன். அதனால நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். முறையாக வரி செலுத்தாதவங்களோட லிஸ்ட் எல்லாம் வந்து நீதிபதி கிட்ட வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்கள் வளவனை அழைச்சி சென்றாங்க. அழைச்சி கொண்டு போனப்ப சரி அவங்க நண்பன்றதுனால அவங்க சரியா நீதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வந்து அவங்களுக்கான தண்டனையை கொடுத்தாங்க. மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திட செய்தார். மேலும் வளவனுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனையும் வழங்க உத்தரவிட்டார். 6 மாதம்
ஜெயில் தண்டனை. அப்புறம் வந்து அவரோட பொருள் எல்லாம் வந்து ட்ரெஷரி கருவூலத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுவு நிலைமை. குறள் 114. விளக்கம் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். காலத்தே பயிர் செய். முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இளந்தங்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது. இவன் என்ன பண்ணா, ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து பயிர் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணாரு குத்தகைக்காரரு, நிலத்துக்கு மேல சுயம் செய்ய தொடங்கினான். அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாக இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. மண்ணுக்கு அங்க குத்தகைக்காரர் என்ன பண்ணாருன்னா, மண்ணுக்கு மேல விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அவன் என்ன பண்ணான், விவசாயி மண்ணுக்கு கீழே உடனே அவன் நிலக்கடலை பயிர் பண்ணான். அவன் மண்ணுக்கு கீழே விளைஞ்சது எல்லாமே அவனுக்குன்றதுனால லாபம் கிடைச்சிருச்சு. ஏமாற்றம் அடைஞ்ச செல்வந்தன் என்ன பண்ணாரு, அடுத்த முறை மண்ணுக்கு கீழே விளையிறதுலாம் உனக்கு, மண்ணுக்கு மேல விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை மாத்தி சொல்றான். போன முறை வந்து மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்குன்னு சொன்னதுல அப்ப நிலக்கடலை பயிர் பண்ணி இவனே லாபம் அடைஞ்சிட்டான். இந்த தடவை மண்ணுக்கு மேல விளைபவை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. மாத்தின உடனே இந்த முறை என்ன பண்ணா, நெல் பயிர் பண்ணான். நெல் பயிர் பண்ணதுனால மண்ணுக்கு மேல விளைஞ்சது அவனுக்கே வந்துருச்சு. இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம். குறள் நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதினும் இடத்தார் செய்யின். காலம் அறிதல். குறள் 484. விளக்கம் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யணும்னு பார்த்து செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பெனும் அருங்குணம். ஒரு காட்டுல வந்து ஒரு மரத்துல வந்து நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்து வந்துச்சு. ஒரு கரடி மட்டும் சேட்டை நிறைய பண்ணி வந்தது. பறவைகள் கூட்டெல்லாம் வந்து தூக்கி போடும். உங்களை தூக்கி, பறவை குஞ்சு சின்ன குஞ்சுங்கள்லாம் உங்களை தூக்கி போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். குரங்குகள் வந்தா தங்க இடம் கொடுக்காது, துரத்திடும். அடுத்தது குட்டி குரங்குகள் தலையில வந்து குட்டு வைக்கும். அந்த குட்டு வாங்கிக்கிட்டு அந்த குரங்கு அழுவுறத பார்த்து சிரிக்கும். இப்படி யார்ட்டுமே அன்பு காட்டாம வெறுப்புடனே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பறவையும் குரங்குகளும் என்ன பண்ணுச்சு, வேறு மரத்துக்கு போயிடுச்சு. ஒரு தடவை வேடன் வந்து விரிச்சு வச்சிருந்த வலையில அந்த கரடி மாட்டிக்கிச்சு. காடுக்கே ஃபுல்லா கேட்குற அளவுக்கு வேகமா சத்தம் போட்டு அலறுச்சு. வேடன் வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. யாரையும் காணும். அது கூப்பிட்டோம். தான் யாரிடமும் அன்பு காட்டாம இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம்ன்றத உணர்ந்து அழுதுச்சு. அப்போ அந்த கரடியோட சத்தம் கேட்டு பறவைகள் வந்து வேடனை கொத்தி கொத்தி துரத்துச்சுங்க. குரங்குகள் வந்து வலைய பிச்சு காப்பாத்துச்சு. அன்று முதல் கரடி எல்லோரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. குறள் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அன்புடைமை. குறள் 77. விளக்கம் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். கல்வியே நமது செல்வம். ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார். அவருக்கு புகழினி, மதியழகன் என்ற 2 பிள்ளைகள். பிள்ளைகள் இருவருக்கும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். ஆனால் தந்தையின் ஆலோசனையையும் மீறி கல்லூரி வரை இருவரும் படித்து முடித்தனர். முத்தனுக்கு வந்து கல்வி மேல பெருசா ஈடுபாடோ விருப்பமோ எதுவுமே இல்லை. அதனால கல்வி கற்காத முத்தனை என்ன பண்ணாங்க, அவரோட வியாபார கூட்டாளிகள் வந்து ஏமாற்றிட்டாங்க. வீடு, வயல், ஆடு, மாடு எல்லாத்தையுமே இழந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டாரு. அடுத்தது
முத்தனோட பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள்ல வேலை தேடி அப்ளை பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க நல்லா படிச்சிருந்ததுனால அவங்களுக்கு 2 பேருக்குமே வேலை கிடைச்சது. சில நாள்களிலேயே குடும்பத்தின் வறுமை நீங்கியது. முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார். குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி. விளக்கம். ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. கல்வின்றது வந்து யாராலையும் திருடப்படாது, அழிக்கப்பட முடியாது. இதே செல்வம்னா அது மாதிரி யாராவது ஏமாத்திடுவாங்க, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையான அணிகலன். முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தார். பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார். அவர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா என்றார். ஓங்கிய குரலில் ஆணவத்துடன் அதற்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். முணுமுணுத்துக்கிட்டே அந்த செல்வந்தர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஒருத்தவர் அங்க வந்தாரு. என்ன முதியவரே, இங்கு வழியே யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா என்று கேட்டார். அதற்கு முதியவர் என்ன சொன்னாரு, நம்ம உக்காந்துக்கிட்டே எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொன்னாரு. எனக்கு ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா, நான் கேட்கும் போது எழுந்து நின்று பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டு சென்றார் அவர். மூன்றாவதாக இளைஞன் ஒருவன் அவ்வழியே வந்து முதியவரிடம், ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்கே வந்து விட்டேன், எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் என்றான். முதியவர் என்ன சொன்னாரு, அவனுக்கு வழியை கூறினாரு. தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அதற்கு அந்த முதியவர் வேண்டாம் என மறுத்து கூறினார். பின்னர் இதுவரை அங்கு நடந்ததை கூறி, தம்பி, நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணி உடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார். நம்மள்ட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம வந்து பணிவா இருக்கணும், அதுதான் நமக்கு சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. குறள் பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இனியவை கூறல். விளக்கம். பணிவு உடையவராக இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன் ஆகா. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பணிவா இருக்கணும், இனிமையான சொற்கள் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது, அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். திருக்குறளை இயற்றினது வந்து திருவள்ளுவர். இது வந்து எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி அறவுரை கருத்துக்கள் இருக்கு. அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவு இருக்கு. 133 அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் 2 அடியாலான வெண்பாவால ஆனது. சரியான விடையை தெரிவு செய்வோமாம். நாளம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் மலை. நாளம்னா உலகம், புவி, வையகம் இது எல்லாமே பொருந்தும். கீழ்காணும் சொற்களுடன் மாறுபட்ட பொருள் தருவது. அறம், கொடை, ஈகை. தீமைன்றதா மாறுபட்ட பொருள். என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் எலும்பு. நல்ல பிளஸ் செயல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது நற்செயல். இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் சொல். குறட்பாக்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. நாளம், காலம். கருதினும், கருதி. முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. பணிவுடையன், இன்சொலன், ஆதல், ஒருவர்க்கு, அணியல்ல, மற்றும் பிற. ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்பர் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பணிவுடையன் வரணும், அடுத்தது இன்சொலன் வரணும், 3வது ஆதல் வரணும், 4வது ஒருவர்க்கு வரணும். செகண்ட் லைனுக்கு தனியா நம்பர் போட்டிருக்கேன். செகண்ட் லைன்ல அணியல்லன்றது ஃபர்ஸ்ட் வரணும், மற்றுன்றது 2வது வரணும், பிறன்றது 3வது வரணும். அது மாதிரி இங்க தக்கார், தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பாடி மகிழ்வோம். கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது, தத்தளிக்குது தாளம் போடுது,
கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. இழந்த பழத்திற்கு ஆசைப்பட்ட குழந்தை வாழைப்பழம் தின்றது. அடுத்தது 5வது லெசன். வாளு போய் கத்தி வந்தது, டும் 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 டும். ஒரு நாள் ஓணான் ஒன்று வேலியை தாண்டும் போது அதன் வாளில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. குத்திய முள்ளை எடுத்துவிட ஊருக்குள் நுழைந்த உதவி கேட்க நினைத்தது. ஐயா உழவரே, என் வாளில் முள் குத்திவிட்டது, கொஞ்சம் எடுத்து விடுங்கள். உழவர் வாளில் உள்ள முள்ளை எடுக்கும் போது வாள் அருந்து விட்டது. என் வாள் அருந்து விட்டதே. ஏ உழவரே, என் வாளை தருகிறாயா, இல்லை உன் கத்தியை தருகிறாயா? இந்த கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு. காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்தா கத்தி, இதனால் வெட்டு. மரத்தை வெட்டும் போது கத்தி உடைந்து விட்டது. அட, கத்தி உடைந்து விட்டதே. விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா, இல்லை விறகை தருகிறாயா? இந்தா விறகை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வெட்டுறவங்க சொல்லிடுறாங்க. அடுத்தது, வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது. பாட்டி, இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு அப்படின்னு சொன்ன உடனே பிறகு ஓணான் என்ன பண்ணுச்சு? எல்லா விறகையும் எரித்து விட்டாயா? இத பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா, இல்லை தோசையை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து கேட்டுச்சு. சரி சரி, இந்த தோசையை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தோசை கொடுத்தாங்க. அடுத்தது, ஓணான் மோர் விற்கும் பெண்ணை வழியில பார்த்துச்சு. அந்த லேடி கிட்ட என்ன சொல்லுச்சு? பசியா இருப்ப, இந்த சாப்பிடு, தோசையை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே மோர் விற்கிறவங்க தோசையை சாப்பிட்டு முடிச்ச உடனே, தோசை முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டியா, என் தோசையை தருகிறாயா, இல்லை பானையை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. பானையை இந்தா, என் பானையை வைத்துக்கொள் அப்படின்ன உடனே பானையை ஓணான் பெற்றுக்கொண்டது. அடுத்தது, வழியில் தோட்டக்காரனை பார்த்த ஓணான், தோட்டக்காரரே, தண்ணி ஊத்துறதுக்கு இந்த பானையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. தோட்டக்காரர் செடிக்கு தண்ணி ஊத்தும் போது பானை உடைஞ்சு போச்சு. என் பானை உடைஞ்சிச்சே, என் பானையை தருகிறாயா, இல்லை பூவை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரனை கேக்குது. இந்த பூக்களை தருகிறேன்னு எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரன் சொல்றாரு. வழியில மேளம் வாசிக்கும் பெண்ணை பாக்குது ஓணம். அந்த பெண்ணிட்ட பூக்களை வச்சுக்கோ, அழகா இருப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பூவை தலையில வைக்கும் போது உதிர்ந்து போயிடுச்சு. அடடே, என் பூக்கள் உதிர்ந்து போயிற்றே. பெண்ணே, பூக்களை தருகிறாயா, இல்லை மேளத்தை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அந்த பெண் பயந்தவாறு என்ன பண்றா? சரி சரி, இந்த மேளத்தை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மேளத்தை கொடுக்குறா. ஓணான் அந்த மேளத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு, வாளு போய் கத்தி வந்தது, டும் 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 டும். கத்தி போய் விறகு வந்தது, டும் 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 டும். விறகு போய் தோசை வந்தது, தோசை போய் பானை வந்தது, பானை போய் பூவு வந்தது, பூவு போய் மேளம் வந்தது, டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுது. நீதி கருத்து: துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வடைய கூடாது. சரியான விடையை தெரிவு செய்வோமா? விறகெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விறகு பிளஸ் எல்லாம். படம் பிளஸ் கதை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது படக்கதை. இப்படத்திற்கு உரிய சொல்லை கண்டறிக. ஓணான். தோசை இச்சொல்லின் ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல் இசை. வினாக்களுக்கு விடையளி. ஓணான் எதற்காக மருத்துவரிடம் சென்றது? ஓணான் வாளில் உள்ள முள்ளை எடுப்பதற்காக மருத்துவரிடம் சென்றது. தோட்டக்காரன் ஓணானிடம் என்ன கூறினான்? தோட்டக்காரன் ஓணானிடம் பூக்களை தருகிறேன் என்று கூறினான். கதையில் ஓணான் பெற்று வந்த பொருள்களை கூறுக. கத்தி, விறகு, தோசை, பானை, பூ, மேளம். படக்கதையில் இருந்து நீ அறிந்து கொண்ட கருத்து யாது? துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வடையக்கூடாது. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. ஊர் கூடி என்னை இழுத்தால் நான் அசைந்து வருவேன், நான் யார்?
அது தேர். இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? பட்டாசு. நிழல் தருவேன், காய் தருவேன், பழம் தருவேன், நான் யார்? மரம். கலை என்ற சொல்லில் முதல் எழுத்து, படம் என்ற சொல்லில் இடை எழுத்து, மடல் என்ற சொல்லில் இறுதி எழுத்து, நான் யார்? கடல். சொல் விளையாட்டு. ஒரு சொல்லில் உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கி மகிழ்க. பாதம், தங்கம், கதவு, தலைவர். உலக கதை சொல்லல் நாள் மார்ச் 20. 6வது லெசன். எழில் கொஞ்சும் அருவி. அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள். சித்தப்பா சித்தி வீட்டுக்கு 2 பிள்ளைங்க போறாங்க. அங்க கல்வி சுற்றுலாக்கு போயிட்டு வந்தீங்களாமே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு போய் வந்தோம், அதை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எழில் கொஞ்சும் மலையில் உள்ள அந்த அருவி பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது. மலையின் உச்சிலிருந்து வெள்ளிய உருக்கி ஊத்துனது போல பேரிரிச்சலோட அந்த அருவி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒகே அப்படின்றதுக்கு கன்னடத்துல புகை அப்படின்றது பேரு. அருவி நீர் கல்பாறையில் பட்டு தெரித்து வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் தான் இப்பெயர் வந்தது. காவிரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி இங்குதான் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது. உல்லாச பயணிகளை பெரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும். அவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? பரிசல்ல போயிட்டு அதை பார்த்தாங்க. 100 அடி உயரத்துல இருந்து விழும் அருவியில குளிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேற என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல தெரிந்தது. இந்த பரிசலில் பயணம் சென்றது எங்களை ஆனந்த களிப்பில் ஆழ்த்தியது. 2 மலைகளுக்கிடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். அங்க நீராடிட்டு பரிசல் கரைக்கு வந்துச்சு. சாப்பிட்ட பிறகு மான் பூங்கா, துள்ளி துரியும் மான் கூட்டம், முதலை பண்ணை முதலியவற்றை பார்த்தோம். அங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. அது அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சித்தி சித்தப்பா கிட்ட சொல்றாங்க. பாராட்டுக்கள் குழந்தைகளே, அருவியின் அழகை கண்டுகளித்தது மட்டுமின்றி அங்குள்ள பொது அறிவு செய்திகளையும் திரட்டி இருக்கிறீர்கள். நன்றி குழந்தைகளே, எங்களுக்கும் ஒகேனக்கலை நேரே சென்று பார்த்த பரவசத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நாமும் குடும்பத்துடன் ஒரு முறை சென்று வருவோம். இதுதான் அந்த தொங்கு பாலம். ஒகேனக்கல் அருவியில் நீர் விழுவது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. வெண்புகை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் புகை. பாதை பிளஸ் அமைத்து இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பாதை அமைத்து. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. வினாக்களுக்கு விடையளி. ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இடங்களை கூறுக. அருவி, தொங்கு பாலம், மான் பூங்கா மற்றும் முதலை பண்ணை. ஒகேனக்கலில் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது. சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் என்ன? தேசநாதீஸ்வரர் கோவில். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே அமைந்துள்ளது? தர்மபுரி மாவட்டம். சரியான தொடரை தவறான தொடரை குறியிடுக. ஒகேனக்கல் திருச்சி மாவட்டத்தில் உள்ளதுன்றது தவறு. ஒகேனக்கல் தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. அருவியிலிருந்து விழும் நீர் பாறையில் பட்டு வெண்புகை போல தெரியும். சரி. கடல் மட்டத்திலிருந்து ஒகேனக்கல் 1500 அடி உயரத்தில் உள்ளது. சரி. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. எழில் அழகு, களிப்பு மகிழ்ச்சி, நீராடலாம் குளிக்கலாம், பரவசம் மகிழ்ச்சி. பொருத்தமான சொல்லால் நிரப்புக.
கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடலாம். 3 சுழி நா வரணும். மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன. வலப்பக்க சுவரின் மேல் பள்ளி இருக்கிறது. ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிப்போமா. இது வந்து தேன், இது நீர், தேநீர். அடுத்தது இது பனி, இது பாறை, பனிப்பாறை. இது வந்து சிவப்பு, அப்படி இது சிவப்பு, இது சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா செஞ்சூரியன் வரலாம். இல்ல இது வட்டம், இது நிலான்னு எடுத்துக்கிட்டோம்னா வட்ட நிலான்னு வரலாம். இது இடி ஆப்பம், இடியாப்பம். உன்னை அறிந்துகொள். தமிழ்நாட்டில் கோடை வாழிடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் ஊட்டி உதகமண்டலம் மலைகளின் அரசி என அழைக்கப்படுகிறது. இது நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. மலைகளின் அரசின்றது வந்து ஊட்டி சொல்வோம். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா தலம். மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல்னு சொல்வோம். சிந்திக்கலாமா. படங்களை உற்று நோக்கி தூய்மையான காற்று எங்கே கிடைக்கிறது, உன் கருத்துக்களை வெளிப்படுக. இங்கதான் தூய்மையான காற்று கிடைக்கும். இங்க வந்து பொல்யூட்டடா இருக்கு. பருப்பு அடை பாரம்மா, பதமாய் எடுத்து உண்ணம்மா, இனிப்பு பணியாரம் வேணுமா, இங்கு வந்து பாரம்மா, வெள்ளை நிற உப்புமா வேண்டும் மட்டும் தின்னும்மா, கரக் முரக் முறுக்கையே கடித்து தின்னு நொறுக்கியே, சுவை மிகுந்த கொழுக்கட்டை சூடாயிருக்கு தட்டிலே, வெல்லம் தேங்காய் சேர்த்துமே வெண்ணெய் பிட்டும் ஈர்க்குமே. பாடலில் இருந்து உணவுப் பொருள்களின் பெயர்களை எழுதுக. பருப்பு அடை, இனிப்பு பணியாரம், உப்புமா, முறுக்கு, கொழுக்கட்டை, வெண்ணெய் பிட்டு. இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து இந்த சைடு நீங்க எழுதணும். இணை எழுத்துக்கள். குழந்தைகளே, நண்பர்களோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே. உங்களைப் போல சில எழுத்துக்களும் ஒன்றாகவே இருக்க விரும்புகின்றன. அவற்றை இணை எழுத்துக்கள் என அழைக்கின்றனர். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பாக பேசுவது, ஒரே மாதிரியாக ஆடை அணிவது என்று சில பண்புகள் பொதுவாக இருப்பதைப் போல இணை எழுத்துக்களும் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் ஒத்து போகின்றன. சரி, எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு இனமாக வரும் என்று தெரிந்து கொள்வோமா. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. அதுல வந்து குரில் எழுத்து, உயிர்குறில், உயிர் நெடில் அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். குரில் ஓசை உடையது எல்லாமே குரில் எழுத்து, நெடில் இருக்கிறது எல்லாமே நெடில் எழுத்து. ஆவுக்கு இன எழுத்து ஆ, ஈக்கு இணை எழுத்து ஈ, ஊக்கு இணை எழுத்து ஊ. அது மாதிரி அடுத்தடுத்த எழுத்து இணை எழுத்தா வருது. ஐக்கு வந்து ஈ, அவுக்கு ஊ. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஓசையில முடியுது. ஐன்றது ஈன்ற ஓசையில முடியுது, அவ்வுன்றது ஊன்ற ஓசையில முடியுது. அதனால அவுக்கு ஊன்றது இணை எழுத்து, ஐக்கு ஈன்றது இணை எழுத்து. மெய்யெழுத்துக்கள்ல வந்து என்னென்ன இருக்கு, வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாம் இருக்கு. வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்தா வரும். அடுத்தது இடையின எழுத்துக்கு வந்து இணை எழுத்து கிடையாது. வல்லினம்னா கசட தபரன்றது வல்லினம், எங்கன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். கைக்குன்றது வந்து வல்லினம், மெல்லினம் வந்து அதுக்கு இணை எழுத்தா வருது. இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இரு, இன்னு. வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்தா வருது. இணை எழுத்துக்கள் சேர்ந்தே வருவதை கண்டுபிடிக்கலாம் வாருங்கள். கீழே உள்ள படங்களை பார்த்து அவற்றின் பெயர்களை சொல்லி எழுதி பாருங்கள். இது என்னது, இது சங்கு, மஞ்சள், பந்து, வண்டு, பம்பரம், கன்று. இதுல ஹைலைட் பண்ணிருக்கிறது இணை எழுத்துக்கள். இங்கு கூன்றது இணை எழுத்து, இஞ்சு ஜான்றது இணை எழுத்து, இந்து தூன்றது இணை எழுத்து, இன் டு இணை எழுத்து, இம் ப இணை எழுத்து, இன்று இணை எழுத்து. உங்கள் நண்பர்களின் பெயர்களில் உள்ள இணை எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள். மங்கை, கங்கா, ராமலிங்கம், மஞ்சுளா, அஞ்சலி, காஞ்சனா, அஞ்சனா, பாண்டியன், தண்டபாணி, காந்தி, சாந்தி, ஜெயந்தி, கந்தன், நந்தா, நந்தினி, வந்தனா, அம்பிகா, அம்பு, இளமாறன், மணிமாறன். இதுல வந்து ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாம் இணை எழுத்து. விடுபட்ட இடங்களில் சரியான இணை எழுத்துக்களை நிரப்பலாமா. இது செம்பருத்தி, குன்று, சுண்டல், தொங்கு பாலம், இஞ்சி, ஆந்தை. அடுத்தது 7th லெசன் நாயும் ஓநாயும்.
பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று தேடி காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. அப்போது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. நண்பா, இவ்வளோ அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் நாயை பார்த்து கேக்குது. அதுக்கு நீயும் நான் சொல்றதை கேட்டினா என்ன மாதிரி கொழு கொழுன்னு ஆகலாம். இந்த காட்டுல பசியும் பட்னியுமா துன்பப்படுறதுக்கு பதிலா என் கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லுது. நான் என்ன வேலை செய்யணும் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் கேக்குது. வேலைலாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வர்ற புது ஆளுங்களை பார்த்து கொலைக்கணும், விரட்டி அடிக்கணும். வீட்டுக்காரங்களை பார்த்தா வாழை ஆட்டணும். அதுக்கு பதிலாக அவங்க நம்ம தலையை தடவி விடுவாங்க. அது எவ்வளோ சுகமா இருக்கும் தெரியுமா? சுகமான வாழ்க்கையா? என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் சொல்லுது. இன்றிலிருந்து உனக்கும் நற்காலம்தான். இனிமே உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லுது. இப்போதே வரேன். அது சரி, உன் கழுத்துல என்ன கருப்பு பட்டை தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாயை பார்த்து ஓநாய் கேக்குது. அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நாய் சொல்லுது. ஒண்ணும் இல்லைன்னா கழுத்துல எப்படி கருப்பு பட்டை வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இது என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது. என்ன கட்டி போடுறாங்களா? அப்படியானா உன் விருப்பப்படி எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வெளியே போக முடியாதா அப்படின்னு சொல்லுது. விருப்பம் போல போக முடியாது. அதுல என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் சொல்லிடுது. திறன், முற்றுப்புள்ளி, வினாக்குறி ஆகிய நிறுத்த குறியீடுகளை அறிந்து படித்தல். சரியான விடையை தெரிவு செய்வோமா? மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம். ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒன்றும் பிளஸ் இல்லை. அப்படி பிளஸ் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால். விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. வினாக்களுக்கு விடையளி. பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது? பசியால் மெலிந்த ஓநாய் காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? நாய் ஓநாயை வீட்டிற்கு வர சொன்னது. நாயின் கழுத்தில் என்ன இருந்தது? நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. விதவிதமான, வகை வகையான, சுதந்திரம், விடுதலை, வருடுதல், தடவுதல், பிரமாதம், பெருஞ்சிறப்பு, சந்தேகம், ஐயம். சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக. ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. அது சரி. நாம் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது நாய். இல்ல, விரட்டி அடிக்கும்ன்றதுதான் சரி. விரட்டி அடிக்காதுன்னு கொடுத்திருக்காங்க, அதனால அது தவறு. ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. அது தவறு. ஓநாயின் கழுத்துல இல்ல, நாயின் கழுத்துல தான் கருப்பு பட்டை இருந்துச்சு. ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. அது தவறு. ஏன்னா ஓநாய் சுதந்திரமா வாழதான் ஆசைப்பட்டுச்சு. ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. அது சரி. சரியான சொல்லால் நிரப்புக. இங்க நாயில எழுத்து கொடுத்திருக்காங்க. சுதந்திரமாக, கருப்பு பட்டை, அன்பாக, அழகாக, ஓநாய். அதுக்கு எந்த பதில்? நீ எவ்வளவு அழகாக, நம்பர் 1 இங்க நான் போட்டிருக்கேன். அழகாக இருக்கிறாய். நாயின் கழுத்தில் 2 கருப்பு பட்டை இருந்தது. வீட்டுக்காரர்கள் நாயை அன்பாக வருடி கொடுப்பார்கள். வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று அஞ்சு ஓநாய் கூறியது. சொல்ல கேட்டு எழுதுவோம். நல்ல உணவு கிடைக்கும். கழுத்தில் பட்டை எப்படி வந்தது? நாய் மகிழ்ச்சியாக ஓடி வந்தது. ஆஹா, என்ன சுகம் தெரியுமா? சொற்களை இணைத்து எழுதுவோம். இங்க என்ன இருக்கு? நல்ல என்ற வார்த்தை இருக்கு. இங்க புத்தகம், எண்ணம், உணவு. இந்த வார்த்தையை சேர்த்து எழுதணும். நல்ல புத்தகம், நல்ல எண்ணம்,
நல்ல உணவு. மெலிந்த ஓநாய், மெலிந்த உடல், மெலிந்த சிறுவன். இப்படி சேர்த்து நீங்க எழுதணும். நல்ல உணவு. உன்னை அறிந்து கொள். நாம் பொருள் உணர்ந்து படிப்பதற்கு நிறுத்தக்குறிகள் உதவுகின்றன. இது என்னது? வினாக்குறி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி. சொல் விளையாட்டு. கரும்பு, கரடி, கடல். இங்க கீழே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த கரும்பு, கரடி, கடல்ன்ற வார்த்தையை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறதுலேருந்து என்ன எழுதலாம்? தலை, தங்கம், தலை. இந்த லெட்டர்ஸ்லேருந்து பட்டு, பழம், வை. இதிலிருந்து மத்தளம், சதம், குடம். சதம்னா 100. இதெல்லாம் நீங்க இங்க எழுதணும். இந்த இடத்துல எழுதணும். சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரை உருவாக்குக. சுதந்திரத்தை கொடுக்க என் மாட்டேன் விட்டு அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதியிருக்காங்க? என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்தது இதுல மாத்தி மாத்தி இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? நம்பர் 1 நாயின் கொழு கொழு உடம்பையும் அழகையும் புகழ்ந்தது. வீட்டுக்காரர்களை பார்த்தான் வாளை ஆட்ட வேண்டும். பொருத்தமான நிறுத்த குறியிடுக. நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? அதுக்கு வினாக்குறி கடைசியா வரணும். ஆஹா என்ன சுகம் தெரியுமா? ஆஹான்றதுல இந்த ஆச்சரியக்குறி, இங்க கேள்விக்குறி வரணும். ஒன்றுமில்லை என்றால் கமா கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? வினாக்குறி. என்ன கமா கட்டி போடுகிறார்களா? வினாக்குறி. நம் விருப்பம் போல போக முடியாது முற்றுப்புள்ளி. அது என்ன பிரமாதம்? வினாக்குறி. நல்ல உணவு உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னது. முற்றுப்புள்ளி. சூழலுக்கேற்ற உணர்வை தெரிவு செய்க. பாட்டி புத்தாடை வாங்கி தரும்போது ஏற்படுவது மகிழ்ச்சி. மிகப்பெரிய யானையை பார்க்கும் போது வியப்பு. கோமாளி செய்யும் செயல்களை காணும் போது சிரிப்பு. நம்முடைய நண்பர் கீழே விழுவதை காணும் போது வருத்தம். திடீரென எதிரில் பாம்பை காணும் போது அச்சம். மேலே பதில் கொடுத்திருக்காங்க. அது எந்த பதில்னு எடுத்து எழுதணும். எந்த கிளி மகிழ்ச்சியாக இருக்கும்? ஏன்? இது சுதந்திரமா இருக்கு, இதனால மகிழ்ச்சியா இருக்கும். இதை கூட்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, அதனால இது மகிழ்ச்சியா இருக்காது. 8th lesson நட்பே உயர்வு. அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. 2 விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு அழகாய் இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடி விட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. நரி ஒரு நாள் மானிடம், நண்பனே, நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடம் சொல்லிக்கொண்டு அலைகிறது அப்படின்னு நரி சொல்லுது. முயல் கிட்ட நீ தொடர்ந்து நட்பு வச்சிட்டு இருந்த அப்படின்னா உன்னை எப்படியாவது ஆபத்துல மாட்டி விட்டுரும் அப்படின்னு மான் கிட்ட நரி சொல்லிக்கிட்டு இருக்கு. மானுக்கு நரியோட தந்திரம் புரியல. அது எப்படி என்ன மாட்டி விடும் அப்படின்னா, அங்க தூரத்துல சிங்கத்தோட குகை இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் உன்னை சிங்கத்துக்கு இரையாக்கிடும் அப்படின்னு போய் சொல்லுது. மான் என்ன பண்ணுது? நரியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம அதனை நம்பி நடுக்காட்டுக்கு போகுது. நண்பர் ரொம்ப நேரமா வரலையேன்னு சொல்லிட்டு முயல் என்ன பண்ணுது? ரொம்ப தேடுது. காடு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமே நரி தந்திரமா மானை வேட்டையாடுறதுக்காக அங்க கூட்டிட்டு போறத பார்த்துருச்சு. அப்புறமே நரியார்ட்ட போயிட்டு என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டுச்சு. இன்றிலிருந்து மான் உன்னோட நண்பன் அல்ல, மான் என் நண்பன் என்று நரி பதில் சொல்லுச்சு. மானை விட்டுவிடு என்று கதறியது முயல். அப்படின்னா நான் 3 புதிர்களுக்கு விடை கூறு, அவன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. புதிர்களை சொல் என்றது முயல். நரி புதிர்களை சொல்ல தொடங்கியது. கீழே விழும் ஆனால் மேலே போகாது, அது என்ன? அதுக்கான பதில் மழை. கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது, கடிகாரம். தொடக்கத்தில் உயரம்
எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன? மெழுகுவர்த்தி. இப்படின்னு சொல்லிட்டு மூணுத்துக்குமே வந்து நரி கேட்ட 3 புதிருக்குமே முயல் பதில் சொல்லிடுது. அப்புறம் நரி என்ன பண்ணுது, வேற வழி இல்லாம பதில சொல்லிடுச்சு அப்படின்றதுனால நரி வந்து மானை விட்டுடுது. மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது. நீதி கருத்து, கூடா நட்பு கேடாய் முடியும். நல்லவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இறை என்ற சொல்லின் பொருள் இறைனா உணவு. மகிழ்ச்சியுடன், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி பிளஸ் உடன். சொல்லி பிளஸ் கொண்டு, இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சொல்லிக் கொண்டு. முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை. சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு. எந்த விலங்கு சூழ்ச்சியா இருந்துச்சு இந்த கதையில? நரி. வினாக்களுக்கு விடையளி. முயல் எந்த விலங்குடன் நண்பனாக பழகியது? முயல் மானுடன் நண்பனாக பழகியது. மானை விட்டுவிடுவதற்காக நரி என்ன செய்தது? மானை விட்டுவிடுவதற்காக நரி 3 புதிர்களை கேட்டது. மான் எதனால் மாட்டிக்கொண்டது? நரியின் தந்திரம் புரியாததால் மான் மாட்டிக்கொண்டது. மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை ஏன் தவிர்த்தன? நரி சூழ்ச்சியான விலங்கு, தந்திரமான விலங்கு, அதனால் மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை தவிர்த்தன. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. உணவை எடுத்திடுவான், உண்ணாமல் வைத்திடுவான், உடல் மெலிந்த பெண், அவள் யார்? யார் அது உணவை எடுப்பாங்க? கரண்டி. இதான் 1. 2வது, வெள்ளையாம் வெள்ளிக்குடம் விழுந்தால் சல்லிக்குடம், அது என்ன? 2வது இங்க இருக்கு முட்டை. தட்டு தங்கத்தட்டு தகதகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலா வரும், அது என்ன? 3வது 4வது 3வது இங்க இருக்கு. கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம், அது என்ன? 3வது வந்து கோவை பழம். அடுத்தது 4வது தான் தட்டு தங்கத்தட்டு தகதகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலா வரும், அது என்ன? 4வது வந்து நிலா. 5 1000 அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை, அது என்ன? இது தேன்கூடு. முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. புல்வெளியில் இரை தேட செல்லலாம். எங்கு நண்பனை அழைத்து செல்கிறாய்? இளமையில் கட்டை, முதுமையில் உயரம். நெடிலை குரிலாக்குக. காணல்ன்றத நெடில் எழுத்த காணு குரில் எழுத்தா மாத்தனம்னா கனல்னு வரும். வாடைன்றத குரில் எழுத்தா மாத்தனம்னா வடை. ஆடை அடை. தோடு தொடு. கோடு கொடு. பால் பல். மீண்டும் மீண்டும் சொல்லி பழகுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் கண்ணுக்கும் டன்ன நகரம். உளிகொண்டு சிலையொன்று வடித்தான், உலகின் தலை சிறந்த கலையென்று மலைத்தான். குட்டை மரமும் நெட்டை மரமும் மொட்டை தலையை தடவி கொண்டன. ஒரு சொல் பல பொருள் அறிக. கார்னா அதுக்கான மீனிங் நிறம், பருவம், நீர், அழகு, நெல், குளிர்ச்சி. அது மாதிரி மலை அப்படின்னு இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையோட மீனிங் வந்து குன்று, பொறுப்பு, மாதிரம், வெர்பு, பூதரம், வரை. எட்டு லெசன் முடிஞ்சிருச்சு. அகர முதலி. அடாத செயல், தகாத செயல். அதிகம், மிகுதி. அமர்ந்த, உட்கார்ந்த. ஆணவம், செருக்கு. ஆபரணங்கள், அணிகலன்கள். ஆலோசனை, கருத்து. ஆனந்தம், மகிழ்ச்சி. லாபம், வருமானம். என்பு, எலும்பு. எழில், அழகு. ஏய்த்தல், ஏமாற்றுதல். அடுத்தது களிப்பு, மகிழ்ச்சி. சத்தம், ஒளி. சந்தேகம், ஐயம். சுகம், நலம். சுதந்திரம், விடுதலை. செல்வந்தன், பணக்காரன். செல்வாக்கு, சொல்லுக்கு மதிப்பு. ஞாலம்,
உலகம். தண்டோரா முரசறைந்து செய்தி தெரிவித்தல். தந்திரம் சூழ்ச்சி. தபால் அஞ்சல். நிபந்தனை கட்டளை. நீராடலாம் குளிக்கலாம். நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல். பரவசம் மகிழ்ச்சி. பிரமாதம் பெருஞ்சிறப்பு. புத்திசாலி அறிவாளி. வருடுதல் தடவுதல். விதவிதமான வகை வகையான. வியாபாரி வணிகர். விவசாயி உழவர். விவாதம் தருக்கம். இவ்வளோதான் 3rd ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் தமிழ் முடிஞ்சிருச்சு. 8 லெசன்ஸ். தேங்க்யூ.